எவ்வளோ பிஸியான வேலையாக இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாரம் ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணுற கேமர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம காட் ஆஃப் வார் பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பச்சை கலர் நெக்லஸ் ஒன்று இருக்கும், அதை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அப்புறம் அதே பச்சை கலர் நெக்லஸ் மேலேயே சிவப்பு கலரில் கவர் ஓட்டின மாதிரி இன்னொரு நெக்லஸ் இருக்கும். அந்த நெக்லஸை எடுத்து இந்த பொண்ணோட கழுத்தில் நம்ம போட்டு விட்டோம்னா அந்த பொண்ணு டகடகடகன்னு சுத்தம். அவள் ரைட் உடச்சி அவள் கழுத்தை திருப்பி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே ஒரு பாதை ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாதையை எப்படியோ மேலே ஏறி கடைசியில் இங்கே வந்து நிற்கிறோம். எப்படியோ ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். The path before Kratos was clear, but still the memories came rushing back, as familiar and permanent as the blades chained to his wrists. Memories of what he'd done in the name of Ares. Memories of how he'd become a servant to the god of war. A beast, his humanity robbed and replaced only with the will to murder. No one was safe. Entire armies fell before Kratos and the soldiers who followed him on his unending path of conquest, all in the name of his master. Those who offered resistance of any kind were dealt with quickly. They've built this temple to offer prayers to Athena! This entire village stands as an affront to Lord Ares! Burn this village! Burn it to the ground! Emboldened by the god of war, Kratos' army was ruthless, feared throughout the world for their brutality. All that mattered was conquest in the name of Kratos, their great leader, who had become near invincible. He feared nothing. But there was something about this temple, something forbidden. All his instincts told him he should never cross its threshold. Never step inside. Beware, Kratos. The dangers in the temple are greater than you know. But the village oracle's warning fell on deaf ears. His ambition would not be denied. All who opposed him would die. In that instant, the glory he had reveled in turned to horror. The image of his two final victims would stay with him for all his days. With that act, Kratos knew he could no longer serve his master. He had but one calling now, the death of Ares. He would murder the god of war. Ares, you will die for what you did that night. ஸோ இந்த ஸ்டோரி இப்போ புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆரக்கல்ன்றவங்க அந்த இடத்துல வந்து வார்ன் பண்ணுவாங்க, நீ உள்ளே போகாத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தலைவன் அதை கேட்காம அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு மற்றவங்களாம் அடிக்கும் போது அவரோட ஒய்ஃபையும் சேர்த்தே கொலை பண்ணுறாரு. அவர் இப்போ கொலை பண்ணுற இடம் பேர் தான் அத்தேனா கோயில். அத்தேனா இருக்கிற அந்த கோயிலில் தான் தலைவன் போய் அட்டாக் பண்ண போவார். அந்த இடத்த எரிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்க எல்லாரையும் கொல்ல போவார். அந்த டைமில் தான் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து இவர் கையிலே செத்துருவாங்க. ஸோ அது தலைவனோட பைத்தியக்காரத்தானம் தான் வச்சுக்கலாம் ஒரு பக்கமும். சரி, ஓகே, வாங்க இப்போ இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் கேப்டுவேன். பைத்தியக்காரன் மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கான், இவனை மட்டும் முடிச்சிட்டா போதும். பறந்து போடா தம்பி, பறந்து போடா, கிட்னியில் எனக்கு கொஞ்சம் இடம் விட்றா குத்துறதுக்கு. அவ்வளோதான், இவன் ஒருத்தன் தானா? செத்து போயேன்டா. சுற்றி அடிக்கிறேன், தொப்புளை சுற்றி 18 ஊசி போடுற மாதிரி அவன் கிட்னி சுற்றி அத்தனை குத்துறான், செத்து போயமா. பார்த்தீங்களா, நான் கிட்னியில் குத்திட்டு இருக்கேன், ஆனால் மண்டை தான் செதறுது. என்னங்க போங்க நீங்கள். இது என்னப்பா இடம், இது என்னப்பா புதுசாக இருக்குது, இங்கே எதாவது இனிமேல் வருவானுங்களா? நான் ஏதோ எவனோ வரா மாதிரி தெரில எனக்கு. ஓகே, இப்போ இந்த கயிறு பிடிச்சி போன கயிறு தானே? ஆமாம், அது ஒருக்குப்பா ரோப்பு. ஓகே, இந்த இடத்துல நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா தலைவன் அப்படியே ஸ்விங் பண்ணுவான். ஐயோ டேய், அடப்பாவி, என்னடா இங்கே வந்துட்டேன்? ஓ மை காட், மறுபடியும் நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கீழே வந்து செத்துடுறது மேலு. ஒரே நிமிஷம் செத்துடலாம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ திரும்பி அங்கேருந்து தான் விடுவான். எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? கிரைனை யூஸ் பண்ணோங்க, கிரைனை. ஓகே, மறுபடியும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணுவோம். ஹோல்டு கொடுத்தீங்கன்னா தலைவன் அழகாக ஸ்விம் பண்ணுவான்.
ஏய் காற்றுல அங்கே போடுறா தலைவன் கோமனை பறக்கிறத மாசுடா. தலைவனாலே மாசு தான்டா. ஓகே அவ்வளோதான், டபுள் ஜம்ப்பு முடிஞ்சு போச்சு. இங்கே எல்லாரும் செஸ்ட் வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு, நம்ம குருட்டு பசங்களும் இல்லை பார்க்காம போகிற அளவுக்கு. ஸோ அவங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கானுங்க. ரைட்டு, லிவரை தான் இழுக்கணும், இழுப்போம். இப்போ இது எங்கே போய் சேரப்போகிறது என்று தெரியவில்லை. நாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் கொண்டு தான் இருக்கிறோம். சுற்றி சுற்றி வருவேங்க, லிவரு என்கிட்ட இருக்குங்க, எங்கே என்னை கூட்டிட்டு போறீங்க? வந்து வந்து பார்த்துட்டேங்க, ஒரு செஸ்ட்டும் பக்கத்தில் இல்லைங்க. இதுதான் வழி, செஸ்ட் எதுவும் கிடையாதுங்க, இதான் ஒரே வழியாக இருக்குது. போங்க, செஸ்ட் எதாவது கொடுக்க வேண்டியதானுங்க. ஹேடிஸோட பவர் லெவல் 3 வேறு போடணும். 32 வந்துடுச்சு நண்பர்களே ரெட் ஆப்ஸு. இன்னும் 33 இல்லை 34 வந்தால் எனக்கு தெரிஞ்சு போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஹேடிஸோட சவுல்ஸ் ஆஃப் ஹேடிஸை அதை போட்டு விட்டோன்னா நம்ம கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அடிக்கிறதுக்கே. சேவ் பாயிண்ட் வந்துடுச்சு. ஓ மை காட், ஐயோ இந்த இடம் இருக்கிறதே மறந்துட்டேனே. செம்ம விருப்பான இடங்க இது, காண்டாக இருக்கும். பசில் கூட முடிச்சிடலாம், இந்த இடத்துல தாவி தாவி போகிறது தான் இன்னும் டென்ஷனாக இருக்கும். ஸோ சேவ் போட்டாச்சு, ஸோ நோ ப்ராப்ளம். கேம் வெளியே வந்தாலும் நான் அசால்ட்டாக திரும்பி இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, பெருமூச்சியை வாங்கி விட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பட்டனை நம்ம அமுக்கிட்டு போனோன்னா அந்த டோர் இப்போ காட்டினாங்கல்ல, அந்த டோர் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு 2 டோர் இருக்குது. இப்போ அதுதான் நமக்கு பிரச்சனையே, பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த உள்ளே இருக்க 2 டோரையும் நம்ம முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் இந்த 3வது டோர்கிட்டயே நம்ம திரும்பி வரா மாதிரி இருக்கும். போயிருங்க, இந்த சாலாம் நம்மளை குச்சிர போகுது, அதுக்காக பார்த்து தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற எல்லா காலி போட்டியும் உடைக்கிறோம். அப்போ தான் நமக்கு ரெட் ஆப்ஸ் கிடைக்கும். நான் ஒரு ரெட் ஆப்ஸ் பைத்தியங்க, நான் கிடையாது. காட் ஆஃப் வார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இந்த காஞ்சனா படத்தில் ராகவ லாரன்ஸ் புடவை கல்லில் பண்ணுவார் தெரியுமா, ஒரே சிவப்பு கலர் புடவையாக எடுத்து போடுங்களேன், அந்த மாதிரி ஒரே ரெட் ஆப்ஸாக கொடுத்து தள்ளுங்களேன் அப்படின்னு இருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல இந்த வெப்பன்ஸ் எல்லாம் அப்கிரேட் போடுறதுக்கு. அதுக்காக தான் இது எடுக்க முடியல நண்பர்களே, ரொம்ப மேலே ஹைட்டாக இருக்குது, அது ஒன்றும் உடையாது போல. அது இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு வெயிட் போடணும். த கிரவுண்ட் இஸ் கிராக்டு ஹியர். ஓகே, இப்போ இந்த இடம் லைட்டாக கிராக் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஏதாவது வெயிட்டான ஆப்ஜெக்ட் போட்டால் உங்களால் உடைக்க முடியுன்ற மாதிரி தான் அது. ஃபஸ்ட்டு ரெட் ஆப்ஸ் தான் முக்கியம். மிஷின் கூட நான் அப்புறமா பார்த்துக்கிறேன்டா, எனக்கு போல ரெட் ஆப்ஸாக கொடுங்கடா. அவ்வளோதான். அத்தேனா சிலை தூக்கின்னு வருவோமா, அது அத்தேனாவை யாருன்னு தெரில. இங்கேருந்து பார்க்க அத்தேனா மாதிரி இருக்கா, யாருன்னு தெரில அது. ஓகே, இப்போ இந்த பட்டன் மேலே எடுத்துகிட்டு வந்து வைப்போம். பட்டன் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சா ஒரு இடம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க அந்த 3 டோர் இருக்குல்ல, அந்த 3 டோரில் ஒரு டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நினைத்தது நடந்தது. ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு 2 டோர் பண்ணணும். பட் இப்போ நான் அத்தேனா சிலையை இங்கேருந்து மூவ் பண்ணுருவேன். பண்ணிவிட்டு ஒரு வேலை இருக்குது, சும்மா இப்போதைக்கு அங்கேருந்து இங்கே நவுத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இருங்க பண்ணுறேன். இப்போ அந்த டோர் இருக்கா, அந்த டோரை போய் திறக்க வேண்டியது தான். டோரை திறந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். ஐயோ, ஹேடிஸ் பவர் வேறு 2லயே இருக்கா. ரெட் ஆப்ஸ் வேறு கரெக்டாக இருக்கான்னு தெரில. எனக்கு 300 ரெட் ஆப்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ பார்க்கலாம், இருங்க. வந்துட்டான் பைத்தியக்காரன், வந்துட்டான் தம்பி. போடுறான், அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு நண்பர்களே, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஹேடிஸ் பவர் நம்மக்கிட்ட சுத்தாமல் லாங்காக போச்சுனாலே அப்போ அங்கே ஏதோ ஒரு எனிமி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை போய் அடிக்க போயிருக்குதுங்க. அதுதான் இந்த பவரில் எனக்கு பிடிச்ச பவரே. நம்மக்கிட்ட பர்மிஷனே கேட்காது, எனிமி இருந்தாலே போய் அடிச்சிடும். இரு தம்பி 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 இரு தம்பி, அண்ணன்கிட்ட அழகாக அடி வாங்கணும்ப்பா. என்னப்பா நீ திரும்பிலாம் அடிக்கிற? ஐய, வில்லனுக்கு ஒரு பெருமையே இல்லாத மாதிரி ஆகிடுதுப்பா, உன்ன மாதிரி ஆடலாம் இருக்கிறதுனால. செத்துப்போப்பா. கேட்டுருச்சு, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. டக்குன்னு முடிச்சு விடுவோம். ஐயோ, இங்கே வந்துட்டேனா, இங்கே பைத்தியக்காரனுங்க வருவானுங்களே நினச்சேன். வந்துட்டாங்க. கீழே பார்த்தீங்களா, கிரவுண்டில் பார்த்தீங்களா, பொசைடனோட சிம்பிள் போட்டிருக்காங்க. செமையா வாடி தம்பி. தம்பியை தங்கச்சின்னு தெரியலையாதே, போட்டு தள்ளுறேன்டா, வாடா. அவ்வளோதான்டா, இதுக்கு மேலே உங்களை விட மாட்டேன்டா. எத்தனை வாட்டி தான் பார்க்குறேன். ஸ்பாட் ரேஜை போட்டு விட்டு சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு பெரிய பையன் வருவான்னு நினைக்கிறேன். வந்தானா சீக்கிரம் வச்சு அவனையும் முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான்ப்பா, வரலப்பா, பரவாயில்லப்பா. நான் நினச்ச விட சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. சூப்பர் தான். நாய்க்குட்டிகளே இருங்க இருங்க இருங்க. திடீர்னு ஃபயர் பாலாக மாறிடுறாங்க அடிக்கிறதுக்கு நம்மளை. ஏன் ரேஜை விடுவாடா, உங்கள் ரேஜெல்லாம் பெருசு. போயிட்டு வாங்கடா தம்பிங்களா. சின்ன இத்தினூண்டு பூச்சி மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, இவங்கெல்லாம் முடிச்சு விட்டோன்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? செத்து போங்கடா சீக்கிரம்.
நான்லாம் மிருகங்களுக்கு எவ்வளோ நல்ல விதமாக காட்டுவோம் தெரியுமா என்னோடய ரியாக்ஷன்ஸை. ஆனால் கேமில் மட்டும் இவ்வளோ கொடூரமாக காட்ட வேண்டியதாக இருக்குது. பின்ன இவங்களை அடித்தா தான் போக முடியுன்ற மாதிரி இருந்தால் எப்படி? பாருங்க திரும்பி வருது பாருங்கள். ஐயோ 2 டியோவாக வருதுங்க. போடு. வா 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 செத்துரு சாக மாட்டேங்குதுடா. யாருக்கிட்ட தம்பியா? என்ன ஃபயர் பாலா? அதெல்லாம் உன் தலைவன் பொசைடன் கிட்ட வச்சுக்க. நான் கிரேட்டோஸு, ஜியூஸோட புள்ள. ஜியூஸோட சகோதரர்களுக்கே அவ்வளோ கோவம் இருக்கும்போது ஜூஸோட பிள்ளைக்கு எவ்வளோ இருக்கும்? சேர்த்துப்போ. அடி வாங்குதா இல்லையா? ஐயால வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்பா. இப்போ தான் கண்ணே தெரியுது இவளுங்க பண்ணுறதுல. இந்த ஏணியில் ஏற முடியாது, நம்ம ஆப்போசிட்டில் பார்த்த ஏணியில். ஆனால் அங்கேயும் ஒரு ரெட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் எடுக்கணும். ஓடடா ஓகே. ரெட் ஆப்ஸ் தானே? ரெட் ஆப்ஸ். ஓகே நண்பர்களே, நம்ம ஹேடிஸோட பவரை போடுற அளவுக்கு போதுமானதாக இருக்கான்னு தெரியல. இருங்க, எதுக்கும் அந்த ரெட் ஆப்ஸே பிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ இந்த ஏணியில் போனோம், ஏற முடியாது, அவ்வளோதான். எகரவும் முடியாது. அப்படியே விட்டுட்டு இப்படி வந்துட்டு இந்த ஏணியில் ஏறுவோம். அழகாக இருக்குல்ல. இப்போ இந்த லிவரை பிடிச்சி திருவணும்னா இதுவும் சேர்ந்து திருவோம். அப்படியே திருவணும்னா இந்த இடத்த உடைக்கலாம். தோருக்கு பார்த்தீங்களா கிராக் வந்துருக்கா? அந்த இடத்துல போய் லிவர் ஓப்பன் பண்ணணும். இப்போ இருங்க வருகிறேன். R2 போட தம்பி. ஓட்டையை போடுறாங்கல்ல யாருக்கிட்ட? கிரேட்டோஸ்டா. பெண்டோரா டெம்பிளுக்குள்ளே இருக்க பதிலே ஈஸியாக முடிச்சாலு. டெம்பிளுக்கு வெளியே இருக்க பதிலாக இருந்தான்னா சும்மா சிம்பிளாக அடிச்சிட மாட்டோம் நாங்கள். மறுபடியும் இந்த லிவரை பிடிச்சி இழுப்போம். ஓகே, இப்போ இந்த லிவரை நம்ம இப்படி இல்லை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படிக்கா போவோம். ரெட் ஆப்ஸ் எடுக்கவே இல்லை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, லைட்டாக விட்டுருந்தாலும் நான் மறந்தே போயிருப்பேன். இப்போ கரெக்டாக ஞாபகம் வந்ததுனால வந்துட்டேன். இங்கேருந்து அலேக்கா டபுள் ஜம்ப் கொடுத்தோன்னா திரும்பி இங்கே வந்துடுவோம். ஓடாடா தம்பி, அவ்வளோதான். இப்போ இது உள்ளே ரெட் ஆப்ஸ்னா இருக்குது. இப்போ சூப்பராக 2 ரெட் ஆப்ஸ்ரா. வாவ், ஹைலி ரெட் கலர்டு ரெட் ஆப்ஸு. இந்த ரெட் ஆப்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பர்ரா. ஹேடிஸ் பவர்ரா. அவ்வளோதான்டா. அப்பா எவ்வளோ நேரமாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்டா இதை லெவல் 3 போடணுன்ட்டு. மேக்ஸ் போட்டால் தான் நண்பர்கள் இந்த பவர் வேலைக்கே ஆகும். செம்மையாக இருக்கும். அப்படியே பியூர் ரெட் ஆகிடும் அந்த பவர் போடும் போதே. அந்த பவர் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். ஹேடிஸ் தோக்கடித்த சவுல்ஸா இல்லை ஹேடிஸோட சவுல்ஸான்னு தெரில. ஐயோ எவ்வளோ நேரம்டாடே இதில். இது ஒன்று தான் நண்பர்களை வெறுப்பு. காட் ஆஃப் வார் 1ல் அப்கிரேட் இவ்வளோ பொறுமையாக போட்டோன்னா, காட் ஆஃப் வார் 2, 3லாம் சல்லுன்னு இப்படி போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட ஆகாது, போட்டுடலாம். இதில் பாருங்கள் 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் ஆகுது. எப்படியோ இறுதியாக எனக்கு பிடிச்ச பவரை மேக்ஸ் லெவல் போட்டுட்டேன். எனக்கு இது ஒரு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. ஐயோ சே, என்னங்க கீழே குதிச்சிட்டேனே. இதுக்காக வேறு மேலே போகணுமா? சரி ஓகே, இப்போதைக்கு மேலே போவோம். டேடி இவனடா கீழே இறங்கின இடத்துலாம் இருக்கானு போடுங்க. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, ஹேடிஸோட பவரை சாம்பிள் காட்டுறான் பாருங்கள். மாசாலில் அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு 4 செகண்ட்ஸ் தான் அந்த எனிமி நின்னானே. இதோ இப்போ இவனே எவ்வளோ ஈஸியாக சாவான் பாருங்கள். 2 பேர் வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஹேடிஸ் பவர் போட்டே தரணும். ஐயோ உள்ளே தள்ளி விட்டானுங்களே. ஏறா தம்பி, மேலே ஏறணும்டா. அண்ணன் வந்து ஒரு வாட்டி ஹேடிஸ் பவரை போட்டு விட்டு அவங்க முடிச்சிடுறேன். இது சிம்பிள், அவ்வளோதான். பார்க்குறதுக்கே மாசாக இருக்குது. என் மனம் முழுவதும் நிறைந்து விட்டது. அப்படியே அந்த ஸ்பைடர் பட வில்லன் பார்ப்பான் பார்த்தீங்களா, டான் 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 அந்த பிஜிஎம் போட்டு கிரேட்டஸ் மூஞ்ச போட்டால் வேறு மாதிரி இருக்கும் இந்த சீனுக்கு. ஓகே நண்பர்களே, எப்படியோ தடுக்கி விழுந்து கீழே விழுந்ததுனால இப்போ மறுபடியும் மேலே ஏறி வர மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி இருந்தாலும் கீழே தான் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எகுறணும்ல, அந்த டைமில் அந்த வில்லனுங்களை அடித்து தான் ஆகணும். அதுக்கு இப்போயே இறங்கிட்டோன்ற மாதிரி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ திருப்புவோம் வாங்க. இப்போ இதை வச்சு தான் மேட்டர் இருக்குது. இப்போ உள்ள குழியில் பள்ளமும் போட்டுட்டோம். ஸோ இப்போ இது திருப்பி அந்த அத்தேனா சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எடுத்துகிட்டு போகணும். இப்போ அத்தேனா சிலை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதை லிவரை பிடிச்சி இழுத்தோன்னா அது கரெக்டாக அந்த பட்டன் மேலே போய் அடிச்சிரும். அத்தேனா சிலையை அங்கேருந்து மூவ் பண்ணிக்கலாம். வாங்க லிவரை பிடிச்சி இழுப்போம். கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, நிழல் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கு நண்பர்களே. இப்போ போய் லிவரை இழுத்தோன்னா அந்த பட்டன் மேலே போய் உக்காரோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அத்தேனா சிலையை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, அத்தேனா சிலையை மூவ் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு. தங்கம் எப்படிக்கா வெளியே வா. டேய்
என்னடா இது அந்த இடத்துல தொங்குது, அட்டா பாவிங்களா, நினச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துச்சே. நண்பர்களே இங்கே பாருங்கள் நண்பர்களே, காற்றுல நிற்கிது, காற்றுல நிற்கல கயிறில் தான் நிற்கிது, இருந்தாலும் இன்னும் டவுனில் வரணுமே, இதுக்காக மறுபடியும் மேலே போகிற மாதிரி ஆகிப்போச்சே. சே போங்க மனசை குழியில் விழுந்துருப்போம்ப்பா. ஓகே மறுபடியும் டோரை திறக்க வரோம். டேய் எத்தனை வாட்டிடா, 2 வாட்டி திறக்க வேண்டிய டோரை 3வது வாட்டி திறக்க வச்சிட்டாங்க அண்ணனை. சே மறுபடியும் திரும்பி மேலே போகணுமா, வாங்க போவோம். இப்போ அந்த லிவரை பேக்வேர்ட்ஸில் மறுபடியும் இழுத்துட்டு திரும்பி இன்னொரு வாட்டி இழுத்து பார்ப்போம். இல்லை ஆல்ரெடி மேலே வந்திருக்குமான்னு தெரில, பார்க்கலாம் இருக்கேன். அண்ணன் உருண்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுது எப்படி பார்த்தாலும். ஓகே லிவரை பிடிக்க வேண்டியும். இப்போ கரெக்டாக நான் பண்ணுறோம். ஓகே பிடிச்சி இழுப்போமா. என்னடா நவுந்துருக்கா. ஓகே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எதுக்கு அனிமேஷன் காட்டினாங்க. ஓகே 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 அப்போ ஆஃபாக இருந்ததில்ல, கல் காற்றுல நின்றுட்டு இருந்துச்சுல, இப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுச்சு போல், நம்ம லிவர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி. அதுக்கு தான் அனிமேஷன் காட்டியிருக்காங்க. ஓகே எப்படியும் ஒரு டோரை திறந்தாச்சு, இன்னும் 2 டோர் இருக்குது. 2வது டோரும் பெரிய கஷ்டம் கிடையாது, அது வந்து சிலையில் தான் அந்த விஷயமே இருக்குது. ஸோ நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலையை அந்த பள்ளத்துக்குள்ளே தள்ளணும் ஃபஸ்ட்டு. வாடி நீ சிலையாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் உன்னை கொல்றது தான், இந்த பள்ளத்தில் தள்ளுறது தான். வா ஓகே அவளே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டா. லைட்டாக புஷ் பண்ணவனும் ஓட்டா. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் 3 பட்டனு. 3 பட்டன் அமுக்குனா 3 டோர் திறக்கும். அதில் லாஸ்ட்டு பட்டன் மட்டும் தான் டைமிங் பட்டனு. அதை அழுத்திட்டு குடுக்கும் ஓடி வந்து உள்ளே பூந்துடணும். அவ்வளோதான். உள்ளே ஒருத்தி தெரியுறா பார்த்தீங்களா அந்த கதவுல, அவள் தான் ஆர்கிடெக்டோட பொண்டாட்டி. தலைவனுக்கு இருந்த எக்கச்சக்க டிப்ரெஷனில் காட்ஸ் எல்லாம் வேலை விட்டு கொண்டதுனால தலைவன் அவனோட பொண்டாட்டியே கொண்டுட்டான். என்ன பண்ணுறது பாருங்கள் பாவங்க. அவனும் ப்ரெஷரில் என்ன தான் பண்ணுவான். இந்த பெண்டோரா டெம்பிளை கஷ்டமாக கட்டணுன்ட்டு அந்த அவன் பொண்டாட்டியை கொலை வச்சிட்டாங்க கடைசியில் அவன் கையால். ஐயோ என்னடா கீழே ஊசி செத்துட்டேன். இரா இது கொஞ்சம் காண்டான விஷயம் நண்பர்களே. இதில் கண்டிப்பாக நான் அதிகமாக சாவன்னு நினைக்கிறேன். இதுதான் நண்பர்களே ஃபைனல் அட்டம்ப்ட்டு. நோ ப்ராப்ளம், இதில் முடிச்சிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு எப்படி போகணுன்ற வழியை அனலைஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஒரு 8 அட்டம்ப்ட்டுக்கிட்ட போயிடுச்சு. நானும் எப்படியாவது செத்துறாமல் போயின்னு பார்க்குறேன். ஏதாவது ஒரு பிளேடு அடிச்சிருக்கு. ஓகே வந்துட்டேன். அந்த பட்டன் நமக்கு வேண்டி தான். இப்போ ஃபைனல் அட்டம்ப்ட் தான், ஓடிடலாம் இந்த வாட்டி, கவலையப்பட தேவையில்ல. ஓகே டோர் திறந்துச்சுராயப்பா. இதுக்கு மேலே நிற்கவே கூடாது. நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நாம் சாவதற்கான வழிகள். அதனால் கரெக்டாக ஓடிடுவோம். இதுதான் இந்த டைமில் தான் எகிறணும். நான் தேவையில்லாமல் அவசரப்பட்டு முன்னாடியே எகிரிட்டேன். 8 வாட்டிக்கு மேலே எப்படி போகிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக வழிகள் போயிட்டேன். தோர்க்கா பாரு. ஏய் ஆர்கிடெக்ட் பொண்டாட்டி, ஏய் என்னடி யாரையும் கொள்ளு போட்டு வச்சுருக்க. தலைவன் தான் கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவையே கொலை போகிறா, அவதான் செத்து போயிட்டாரு. இதெல்லாம் பாருங்கள், இவங்களாம் வரைஞ்ச வரைபடங்கள், இவங்க போட்ட பிளான் எல்லாமே தான் இது. இந்த பசில் தான் நண்பர்கள் எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்ட்ரெயிட்டாக டோரை தூக்குற மாதிரி கூட வச்சுருக்கலாம். இந்த பிளான் எதோட பிளான்னு தெரியுதா நண்பர்களே. ஒரு பாறையை ஒருத்த முதுகில் தூக்கி வச்சு அடிப்பான். அந்த இடம் உடஞ்சதுக்கப்புறமா நம்ம பேத்தோஸ் வெட்டஸோட ஃபஸ்ட்டு சன்னோட ஹெட் எடுப்போம். அந்த வழி தான் பெண்டோரா டெம்பிளில் பசில் பண்ணுறதுக்கான வழி வச்சுருக்காரு. இங்கே முன்னாடியே ஒருத்தர் செத்து கிடக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து ஆர்கிடெக்ட்னு நினைக்கிறேன். இந்த நம்ம ஆர்கிடெக்டோட ஸ்டோரி எடுத்து பார்த்தோன்னா இப்படி தான் சொல்கிறாங்க. ஆர்கிடெக்ட் அவரோட ஒய்ஃபை குத்திட்டு இவரும் தண்ணியை குத்திட்டு இறந்துட்டாருன்ற மாதிரி தான். ஓகே அவரோட ஒய்ஃபோட தலையை எடுத்தாச்சு. இப்போ இந்த தலையை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே இங்கே பொறுத்த வேண்டி தான். அங்கே பார்த்தீங்களா நம்ம பொறுத்துறது கூட கேட்கல, தலைவனாக பிடிங்கன்னு வந்து பொறுத்துறான். அதுக்கு தான் எதுக்கு இந்த பசிலு அப்படின்னு நான் கேட்குறேன். சரி ஓகே ஈஸியாக தான் இருந்தது இங்கே வர்றதுக்கு. ஏதோ இடம் போகுது, எங்கடா போகுது, என்னடா இடம் இது. இந்த இடம் என்னடா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது நண்பர்களே. பாருங்களேன் அப்பா செம்மையாக இருக்கே. அது ஏதோ வாய் திறக்கிற மாதிரி இருக்குது. யாரோட இடம் இது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எனிமி வருவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியலை. அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, அவனை நினச்சிருந்தா இங்கே ஒரு எனிமீஸ் கூட நமக்கு தடைகளாக வச்சுருக்கலாம், வைக்கலை. பட் பரவாயில்ல, அந்த விதத்தில் வேணால் அப்ரிஷியேட் பண்ணலாம் டெவலப்பர்ஸை. இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு சொதப்பல் இல்லாமல் கொஞ்சம் காண்டா இல்லாமல் இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல ரத்தக்கரை படியக்கூடாதுன்றதுனால அப்படியே விட்டாங்களான்னு தெரில. அங்கே மட்டும்தான் 2 செஸ்ட் வச்சாங்க, இங்கே இல்லை. சேவ் பாயிண்ட்டை போட்டு, ஏன்னா சேவுன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நான் லேப்டாப்பில் தான் ஆடுறேன், அப்படி இருந்தாலும் ஏன் சேவ் பண்ணுறேன், திடீர்னு ஸ்டக்காகி நின்றுடுது.
மனசெல்லாம் கொந்தளிக்குது பார்த்துக்கோங்க. ஓகே, ஏதோ சிலை இருக்குது. இவர் தான் பேத்தோஸ் வெட்டஸா என்னன்னு தெரில. அவர் வாயுவில் தான் போகிறேன். ஓகே, காட் ஆஃப் வாரில் படிக்கட் சிக்னேச்சர் இதுதான். எல்லா காட் ஆஃப் வார் கேம்லேயுமே இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு வரும். அழகாக ஜூமின் ஆகும். பார்க்குறதுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அப்படியே பொறுமையாக ஆகுது பாருங்கள் ஜூமின்னு. செம்ம ஸ்மூத்தாக ஆகுது. படிக்கட்டு கீழே ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு தெரில. முதல்ல அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். யாரா அவன் செஸ்ட்டு பைத்தியமாக இருக்கப்போடா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் அது என்னவோ தெரில. ரெட் கலர் ஆப்ஸை பார்க்கும் போதுலாம் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. லோடிங் ஆகுதுங்க. வந்தாச்சு. ஃபைனலி இந்த இடத்துல தான் பெண்டோரா பாக்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. கடைசியாக என் கண் குளிர இந்த பெண்டோரா பாக்ஸை பார்த்துட்டேன். இந்த 3 பேருக்காக தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. பொசைடன், ஹேடிஸ் மற்றும் ஜியூஸ், இவங்க 3 பேருக்காக இந்த கோயில் கட்டி சமர்ப்பிக்கப்பட்டதாக பேசப்படுகிறது காட் ஆஃப் வாரோட ஆர்டிக்கலில். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு கொடூரம் இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும். வாங்க போவோம். இப்பயே பாருங்கள், பின்னாடி பயங்கரமாக பிஜிஎம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நினச்சேன் இந்த இடத்துல நிற்கவே முடியாது. கொஞ்ச நேரம் நின்னாலும் அதோ இந்த டயர் மாதிரி சுற்றுது பாருங்கள் சைடில், அதை அடிச்சிடும். நீங்கள் மேலே நின்னோன்னா இதை பாருங்கள், திடீர்னு நெருப்பு வரும் பாருங்கள் இந்த இடத்துல. அது பொறுமையாக வந்துட்டு போச்சா, அந்த நெருப்பு புஷ்ஷுன்னு வந்தால் நம்ம அப்படியே யூஆர் டைடுன்னே வந்துடும். ஸோ எங்கேயுமே நம்ம நிற்காமல் மிட் ரேஞ்சில் தான் அட்டாக்கே பண்ணணும். ஓரளவுக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நின்றுட்டு கீழே இறங்கணும். அப்படி இல்லைனா இங்கே லைஃப்பை செம்மையாக குறைப்பாங்க. அதுதான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஹேடிஸ் பவரை போட்டாலும் வேலைக்கு ஆகாது இப்போ. ஏன்னா திரும்பி வந்துடுவாங்க. கடைசியாக ஹேடிஸ் பவர் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் போட முடியும். ப்ளூ அப்சர் கம்மியாக இருக்குது. ஐயோ எப்பா செம்ம ஜஸ்ட்டு. ஃபயர் வந்துருந்ததுன்னா அவ்வளோதான். எனக்கு பின்னாடி ஃபயர் ஆகிருக்கும். இங்கே வேறு ஒருத்தர் பாடுறா சைடில் நின்று அடிச்சிட்டு இருக்கான்டா. இப்போ தான்டா சாவடித்தேன். எத்தனை பேர்ரா வருவீங்க? அண்ணன் ஒருத்தன் தான்டா. காடாக இருந்தாலும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா. சாரி, இன்னும் நான் காடாக மாறல. ஏரிஸ் அடித்தாதான் அந்த பதவி நமக்கு வரும். அது உள்ள பார்த்தீங்களா காடாக வர அந்த ஒரு ஆசை வந்துடுச்சு. எத்தனை வாட்டரா இதோ பாரு. இந்த இடத்துலேருந்தே 3 வாட்டி வந்துட்டான் நண்பர்களே. இவன் என்ன ஸ்கேம் பண்ணுறீங்க? எனிமி விட்றதுலேயே ஸ்கேம் பண்ணுறீங்கடா. டே போதுண்டா போதுண்டா. ஆல்ரெடி லைஃப் கம்மியாகிடுச்சுரா. ஏடிஸ் பவர் கடைசியில் போடணும்டா. இப்போ போட்டால் வேலைக்கு ஆகாதரா. எப்போ லைஃப் சுத்தமாக இல்லாத மாதிரி ஆகுதோ அந்த டைமில் ஏடிஸ் பவர் போட்டு தச்சிடலாம் நண்பர்களே. அதுக்காக போடு. அவ்வளோதான். முடிச்சு விடு. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக அடிக்கிறான் பாருங்கன்னா. ஏடிஸோட அந்த சவுல்ஸ்லாம் வச்சுருந்தா மாசாக இருக்குது. எப்படியோ கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். பரவாயில்ல. அதுக்கு தான் கடைசியில் போகணும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா வெறுப்பாக இருக்கும். லைஃப் ஃபுல்லாக ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் லைஃப் வந்ததுக்கப்புறமா போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். ஓ மை காட், இவங்களே அடிச்சிருவாங்க போலியா நம்மள. 4 பேட்ஸ் இருக்குது. இந்த பாருங்க நெருப்பு அட்டாக்லாம் போடுறாங்க. அண்ணனுக்கு உடம்பு டயர்டாகிட்டே இருக்குது. கிரேட்டோஸோட உடம்பு. அது உள்ள முடிச்சு விட்டுலாம் இருங்க. போடுறா. வந்துடுறேன்டா. என்னடா கொடுமை இது. ஒரு இடத்துக்கு மேலே நிற்க விடாமல் அடிக்கிறீங்களா டாடி. செத்து போங்கடா. 3 பேர்டா இன்னும். வந்துக்கிட்டே இருக்கே பேட்ஸ் வேறு. பரவாயில்ல விடுங்க. அந்த அம்பு விட்றவனுங்க விடாமல் இருக்கானுங்களே, அதிசயமாக இருக்காதான். பேட்ஸை கூட சமாளிச்சிடலாம் நண்பர்கள். எப்படியாவது ரெக்கையை உடச்சிடலாம். மேலே பறந்து அடிச்சிடலாம். அவனுங்க பாருங்கள் சும்மா எங்கேயாவது ஓரத்தில் நின்றுக்கிட்டு அடிச்சுட்டே இருப்பானுங்க அம்பு விட்றவனுங்க. ஐயோ டெட் எண்டில் இருக்கேன். லைஃபே செம்ம கம்மியாக இருக்குது. இப்போ யார்கிட்டயும் அடி வாங்கக்கூடாது. ரெண்டு வாட்டி அடி வாங்கினாலும் நான் காலி ஆகிடுவேன் பேட்ஸ் கிட்ட. ஓ மை காட். இப்போ கொஞ்சம் சேஃபான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அடிச்சிடலாம். இன்னும் 2 பேட்ஸாடா. இன்னும் 1 தான் இருக்குது. முடிச்சு விட்றேன்டா. அப்பா பெண்டோரா பாக்ஸு கிட்ட வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை பண்ண. என்னடா ஓப்பன் ஆகல. அப்போ இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தோப்பர்றா. சூனியை வச்சுக்கிறேனே எனக்கே நான். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி வந்துடுறா. ஒரு பேட்டு தான் நினைக்கிறேன். எப்பா செத்து போப்பா. நீ இப்படி உயிரெடுக்கிற போப்பா. ஆல்ரெடி அண்ணனுக்கு நிறைய சாபம் இருக்குது. கனவே தூங்க விட மாட்டுது. இல்லை நீங்கள் வேற வந்து என்னை வலியும் போடாமல் பண்ணுறீங்க. ஃபைனலி ஓப்பன் ஆயிடுச்சு நண்பர்களே. சூப்பர். அப்படியே அழகாக எகிரி போகலாம். ஷப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே குதிப்போம் வாங்க. இந்த இடத்த ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அண்ணனுக்கு மறுபடியும் கண்ணு தெரியுது. எனிமி வந்தால் ஒன்று கும்பலாக வந்துடுறானுங்க. அப்படின்னா தனியாக எவனாவது ஒரு நாடு மாதிரி விட்டுறானுங்க. எப்படி விட்டாலும் நம்ம தலைவனுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதை அவனை வச்சு ஆடுற நமக்கு தான் அது பெரிய விஷயமா இருக்குது. இது இங்கே ஒரு ஜாடி இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஓட. ரெட் ஆப்ஸு இதுக்கு மேலே கிடைச்சாலே வேஸ்ட்டு தான். நான் அவ்வளோவா அப்கிரேட் போட மாட்டேன். ஸோ இதை பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க.
பெண்டோரா பாக்ஸ் பளபளக்குது. வாவ்! எத்தனை 6 எலும்பு கூட இருக்குது அந்த பாக்ஸ் மேலே. செம்மையாக செதுக்கி இருக்காங்க சூப்பராக பாக்ஸை. ஓகே, எங்கடா என்ன ஸ்டோரி இல்லைன்னு ஆரம்பிக்கல? ஆரம்பிச்சிச்சுப்பா. Kratos, your quest is at an end. You are the first mortal to ever reach Pandora's box. There is still time to save Athens. You must bring the box back to my city and use it to kill Ares. Return to Athens, Kratos. Return and save my city. அத்தேனா வந்து இப்போ சொல்கிறாங்க, என்னோடய சிட்டியை காப்பாற்றுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னோட தேடல் முடிவுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் யாருமே இந்த பாக்ஸை தொட்டதில்லை, ஆனால் நீ இப்போ தொட்டுட்ட. ஸோ இதை வச்சு என்னோடய சிட்டியை முடிஞ்சால் காப்பாற்று, ஏரிஸை அழித்து இந்த சிட்டியை காப்பாற்று அப்படின்றாங்க. அது வந்து அத்தேனாவோட சிட்டி தான், அதனால தான் ஏத்தன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ATEHNS. அதில் எஸ் எடுத்துகிட்டு ஏ போட்டால் அத்தேனான்னு வரும். அந்த மாதிரி ஒரு பேர் கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஏத்தன்ஸில் வச்சு ஓப்பன் பண்ணால் தலைவன் ஏரிஸ் கிட்ட சண்டை போட முடியும். அதில் இருக்க காட்ஸ் பவரை வச்சு. காட்ஸ் பவருன்னு கிடையாது, தலைவன் தியூஸ் வந்து அந்த தீமை சக்தி எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ் உள்ள ஒழிச்சு வச்சுட்டாரு. ஸோ அதோடு சேர்த்து அத்தேனாவும் அந்த பாக்ஸுக்குள்ள பவரை வச்சுருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஈவலோட சக்தி எல்லாத்தையும் எடுத்து கிரேட்டோஸ் வந்து இப்போ காட்ஸுக்கு இணையாக சண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாரு தலைவன் வந்து. ஓகே 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 இந்த பாக்ஸ் இல்லாமல் உன்னால் வெளியே வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் இருந்தால் தான் உன்னால் ஏரிஸை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நோ ப்ராப்ளம், வாங்க வாங்க. இப்போ பாக்ஸ் இல்லாமல் நம்ம வெளியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே பாக்ஸ் அப்படியே விட்டுட்டு வெளியே போனால் பாக்ஸை தூக்கினுவா அப்படின்வாங்க. ஏன்னா ஸ்டோரி தொடரணும்ல, அதுக்காக பாக்ஸ் தேவை. பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிட்ட வந்துட்டேன் நண்பர்களே, வாசல் கிட்ட வந்துட்டேன். ஸ்டோரி வந்துருச்சு. After 1,000 years, Pandora's box was at last freed of its confines. Kratos had found the means to destroy the god of war. Far away in Athens, Ares knew Kratos had succeeded in his quest. So, little Spartan, you've recovered Zeus's precious box, but you will not live long enough to see it opened. I will see to that. Goodbye, Spartan. You will rot in the depths of Hades for all eternity. As the life began to leave Kratos, his thoughts returned to that fateful night. Even in death, the memories, the visions would not fade. For how could he forget spilling the blood of his own family? A cruel trick orchestrated by the god of war. My wife, my child, how? They were left in Sparta. You are becoming all I'd hoped you'd be, Kratos. Now, with your wife and child dead, nothing will hold you back. You'll become even stronger. You will become death itself. But as the flames consumed the temple, Kratos realized his true enemy was the god who once saved his life. The same god who had now taken everything from him. Ares! From this night forward, the mark of your terrible deed will be visible to all. The ashes of your wife and child will remain fastened to your skin, never to be removed. And with that curse, all would know him for the beast he had become. His skin white with the ash of his dead family. The ghost of Sparta had been born. In the end, in death, he had failed. As the minions of Ares claimed Pandora's box, Kratos' life faded, and his cursed soul was cast into the fires of Hades.
and Kratos fell into the underworld, the river Styx beckoning below, the currents strong enough to carry even the strongest mortal to his eternal resting place. But Kratos had no intention of resting yet. He intended to live, to return to Earth and complete his quest. Let go, fool! You won't drag me down to that cursed river! There is a task left for me above. I will see it completed. You again? ஸோ ஏரிஸுக்கு நம்ம பாக்ஸ் எடுத்தோன்றது தெரிஞ்சு நம்மளை கொலை பண்ணிட்டாரு. ஸோ அதோட இப்போ நம்ம நரகத்தில் இருக்கோம். நரகமாக அண்டர் வேர்ல்டான்னு தெரியல, ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம உயிர் பொழைச்சி மேலே போனால் தான் நம்ம உயிரோட ரியல் லைஃபுக்கு வந்த மாதிரி அர்த்தம். ரியல் லைஃப்னால் நம்ம ரியல் லைஃப் இல்லை, கிரியேட்டர்ஸோட ரியல் லைஃபுக்கு வந்த மாதிரி அர்த்தம். ஸோ இதோட முடிச்சுக்கிற நண்பர்களே, ஆல்ரெடி டைம் ஓவராக போயிடுச்சு. இந்த இடத்துல தாண்டதுலேருந்து அடுத்த பார்ட் 13 பார்க்கலாம். இன்னும் ஜஸ்ட் இந்த ஒரு பாட்டு தான் இருக்குது. அதோட காட் ஆஃப் வார் 1 எண்ட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ, பை பை.